ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சப்பாத்தி, நான், கீ ரைஸ், புலாவ் இதுக்கெலாம் ஒரு சூப்பரான சைடிஷ் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ண சிக்கனோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் நல்லா புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருதேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து இதோட அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட மசாலா சேர்த்து மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 minutes வேக விடுறேன். 10 minutesக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகணும். சிக்கன் நல்லா வெந்ததும் இதோட கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவி நானுக்கு, சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு, புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.